மதிப்பிற்குரிய நூல்காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் கோவை எஸ் பொன்னுசாமி திருக்குறள் சிந்தனையாளரின் பணிவான வணக்கம். இன்று உங்களிடத்திலே ஒரு முக்கியமான விடயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வள்ளுவ பெருந்தகை தன்னுடைய நூலில் பல விலங்குகளை குறித்து பேசியிருக்கிறார். யானை, புலி, சிங்கம், முயல், எலி, இப்படி எண்ணற்ற நரி, ஆடு போன்ற பல்வேறு விலங்குகள், பறவைகள், ஊர்வன இவற்றை பற்றி பேசியுள்ளார். நான் இன்று நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக பாம்பை எடுத்திருக்கிறேன். நீங்கள் பாம்பு என்று சொன்ன உடனே பாம்பை கண்டால் படையே நடுங்கும் என்பார்கள். அதனால் நீங்கள் அதை குறித்து பயப்பட தேவையே இல்லை. வள்ளுவர் அந்த பாம்பை எந்தெந்த இடங்களிலே வைத்து நமக்கு அழகான கருத்தை பதிவிட்டிருக்கிறார் என்பதை மட்டும் உங்களிடத்தை சொல்ல விரும்புகிறேன். முதற்கண் பாம்பை ஒலித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் என்று சொல்கிறார். படைமாட்சி என்கின்ற அதிகாரத்தில் 3வது குறளிலே, அதாவது எலிகள் கூட்டமாக கூடி முழங்கிக் கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஒரு பாம்பு மூச்சு விடுகிறதாம். மூச்சை விட்ட உடனே அந்த எலிகள் ஒன்றுமே இல்லாமல் அடங்கி விடுகிறதாம். இதில் இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், வலிமையான ஒருவர் போரிடும் போது வலிமை அற்றவர் பலர் சேர்ந்து போராடினாலும் அல்லது வலிமை குறைந்து நாம் ஒரு செயலை செய்தாலும் நிச்சயமாக வலிமை உடையவர்தான் வெற்றி பெறுவார். ஒலித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும் என்று இங்கு ஒரு பாம்பை சொல்லுகிறார். அடுத்து ஒரு பாம்பை உட்பகை என்கின்ற அதிகாரம் 89வது அதிகாரம் 10வது குறளிலே சொல்லுகிறார். அந்த உரம் பொருது உட்பகை அறம் பொருத பொன்போல தேயும் உரம் பொருத உட்பகை உற்றக்கூடிய என்று சொல்கிறார். அதாவது ஒரு குடும்பத்தில் உறவு முறையோடு உட்பகை தோன்றி கொண்டு வந்தால் அந்த உட்பகையானது இரும்பை தேய்க்க இரும்பானது வலிமை குறைந்து எப்படி அழிந்து போகுமோ அதுபோல உட்பகையிலே அந்த உறவு கெட்டுவிடும் என்று சொல்கிறார். உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று என்று சொல்கிறார். ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம், ஆனால் இருவருக்கு இடையிலே உடன்பாடு இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கை ஒரு குடிசையிலே பாம்பானது உள்ளே இருந்தால் எப்படி நாம் அதிலே தங்கி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? அதுபோல ஒருவருக்கொருவர் உடன்பாடு இல்லாமல் உட்பகை கொண்டிருந்தால் அந்த வாழ்வு இனிமை பெறாது என்று 10வது குறளிலே 89வது அதிகாரம் உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உறைந்தற்று என்கிறார். சரி, மற்றொரு இடத்திலே காமத்துப்பாலிலே ஒரு பாம்பை காமிக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், காமத்துப்பாலிலே எப்படி இவர் பாம்பை கொண்டு வந்து பேச உமை தர முடியும் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். உண்மைதான். கண்டது, அதாவது தலைவியும் தலைவனும் ஒரு இடத்திலே சந்திக்கிறார்கள். அவர்கள் சந்திப்பது என்னவோ ஒரு நாள் தான். ஆனால் அதனால் ஏற்படுகின்ற அலர் அது ஊரெங்கும் பரவி விடுகிறதாம். அதனை அலர் அறிவுறுத்தல் என்கின்ற அதிகாரத்தில் 6வது குறளிலே, கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று என்கிறார். வள்ளுவர் திருக்குறளிலே பிறை, மதி, திங்கள் என்றெல்லாம் நிலவை குறித்து பல்வேறு விதமாக சொல்கிறார். இந்த இடத்திலே வள்ளுவர் திங்கள் என்று குறிப்பிடுகிறார். தலைவி கூறுகிறாள், நான் என் தலைவனை ஒரே ஒரு நாள் தான் அவரை சந்தித்தேன். அப்பொழுது யாரோ ஒருவர் இந்த ஊரிலே அதனை பார்த்து விட்டார்கள். பார்த்து விட்டது மட்டுமல்ல, எப்படி அந்த பாம்பானது திங்களை விழுங்கினால் அந்த செய்தி ஊர் பூராவும், அதாவது சொல்லுவார்களே நம்முடைய கிராமப்புறத்திலே ராகு கேது பாம்பு விழுங்குகிறது என்று, அது எப்படி பரவுகிறதோ அது மாதிரி நான் தலைவனை சந்தித்த செய்தி ஊரு ஊராம் பரவி விடுகிறது என்று கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று என்று சொல்லுகிறார். இது ஒரு விதம்.
நான் இப்பொழுது உங்கள் திங்கள் என்று குறிப்பிட்ட காரணத்தால் வள்ளுவர் இதே திங்களை வேறு ஒரு இடத்திலே அந்த சொல்லி அந்த செய்தி ஊர் பூராவும் பரவுகிறது என்று சொல்லுகிறார். குடிமை என்கின்ற 96வது அதிகாரத்தில் 7வது குறளிலே சொல்லுகிறார், ஒரு சான்றா அதாவது அடுக்கிய கோடி பிரினும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் என்கிறார். கோடிக்கணக்கான பொருளை பெறுவதாக இருந்தாலும் உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் தன்னுடைய சால்பு குன்றுவதற்கு காரணமான செயல்களை செய்யக்கூடாது, செய்ய மாட்டார் என்று குறிப்பிடுகிறார். அப்படி ஒரு கால் அவர் தவறி ஏதேனும் ஒரு பிழை செய்து விட்டால் அது பாருங்கள், குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஆகாயத்திலே காணப்படுகின்ற திங்களிடத்திலே ஒரு ஏற்பட்ட களங்கம், உதாரணமாக பௌர்ணமி நாள் அன்று நிலவு பிரகாசமாக வீசும், அப்பொழுது ஒரு மேகமானது மழை வரும் போல இருந்து அந்த மேகமானது திங்களை மறைத்தால் அது எப்படி அந்த ஊரிலே இருக்கின்ற எல்லாருக்கும் தெரியுமோ, அதுபோல உயர்ந்த குடியில் பிறந்தவரிடத்தில் ஒரு குற்றம் ஏற்பட்டு விட்டால் இந்த குற்றமானதும் எல்லாரிடத்திலும் பரவிவிடும். குடிப்பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பிடுகிறார். இவ்வாறு திருக்குறளிலே பல்வேறு இடங்களில் பல நுட்பங்களை வள்ளுவ பெருந்தகை கூறிக்கொண்டே வருகிறார். அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் அது தொடர்பான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த யூடியூப் சேனல், இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும் என்று தெரிந்தால் நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதோடு நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப்பை NOOLKAANCH என்று நீங்கள் பதிவிட்டால் தொடர்ந்து உங்களுக்கு இந்த பதிவுகள் வந்து கிடைக்கும் என்று கூறி இந்த அளவில் என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.